நான் நல்லா இருக்கேன். நீங்களாம் நல்லா இருக்கீங்களா? சில நாட்களுக்கு முன்னாடி காலையில் வாக்கிங் போனப்போ லேசாக தலை சுத்தல் இருந்துச்சு. மருத்துவமனைக்கு போனப்போ மருத்துவர்கள் சில பரிசோதனைகளை செய்ய அங்க அட்மிட் ஆக சொன்னாங்க. மருத்துவமனையில் இருந்த போதும் அரசு அதிகாரிகள்கிட்ட தொடர்ந்து ஆலோசனை நடத்திக்கிட்டு தான் இருந்தேன். சில அவசர கோப்புகளை கவனிச்சதோடு உங்களோட ஸ்டாலின் முகாம் எப்படி நடக்குதுன்னு மாவட்ட ஆட்சியர்கள் பொதுமக்கள்னு காணொலி வாயிலா விசாரிச்சேன். தூத்துக்குடிக்கு வந்த மாண்புமிகு பிரதமர்கிட்ட தமிழ்நாட்டு மக்களின் சார்பில் அளிக்க வேண்டிய கோரிக்கைகள் அடங்கின மனுவையும் ரெடி பண்ணி அனுப்பி வச்சேன். ஏன்னா உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனை இருந்தாலும் மக்கள் பணியாற்றணும், இதுதான் என்னுடைய விருப்பம். மருத்துவமனைக்கு வரவங்களை எல்லாம் நோயாளிகள் அழைக்கக்கூடாதுன்னு குறிப்பிட்டிருந்தார். அதுவும் சரிதான். ஏன்னா எல்லாருக்கும் உடல்ல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும், அதுக்காக அவங்க நோயாளின்னு சொல்லக்கூடாது. மருத்துவர்களையும் மருத்துவமனைகளையும் நாடி வரவங்களை மருத்துவ பயனாளிகளும் நாம் பார்க்கணும். இந்த முகாமைக்கு வர மக்களையும் மருத்துவ பயனாளிகளாகத்தான் நீங்க பார்க்கணும். அடுத்து மருத்துவ பணியாளருக்கு நான் சொல்லிக்கிறது, உங்க குடும்பங்களை ஒருத்தரா வந்தா எப்படி கவனிப்பீங்களோ அதே மாதிரி இந்த முகாம்களுக்கு வர்றவங்களையும் அக்கறையோடு பரிவோடு நீங்க கவனிச்சுக்கணும். அதே மாதிரி மக்கள் பிரதிநிதிகளுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் ஊடகங்களுக்கு நான் சொல்லிக்கிறது, இந்த முகாம்கள் உங்க பகுதிகளில் என்ன தொழில் நடக்குது, என்னைக்கு நடக்குது, என்னென்ன சேவைகள் வழங்கப்படுது, நீங்க தான் மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும். அவங்க பயன்பெற அத்தனை உதவிகளை நீங்க செய்யணும். நீங்க ஏற்படுத்துகிற விழிப்புணர்வால ஒருத்தருடைய உயிர் காப்பாற்றப்படலாம், ஒரு குடும்பத்தோட எதிர்காலம் பாதுகாக்கப்படலாம். எனவே இதில் உங்களோட பங்களிப்பும் மிகவும் அவசியம். எதிலையும் எப்பவும் தமிழ்நாடு தான் நம்பர் 1 இருக்கணும், இதுதான் என்னுடைய விருப்பம். அப்படி மருத்துவ சேவைகள் வழங்குறதுலையும் மக்களோட உங்கள் உடல்நிலை பாதுகாக்கிறதுலையும் தமிழ்நாடு தான் நம்பர் 1 இருக்கணும். இது போன்ற திட்டங்களால அது நிச்சயம் நிறைவேறும் என்ற நம்பிக்கையோட நலமான உங்கள் வாழ்வுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.